தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 5 எம்பி கேட்கிறார், விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 5 எம்பி கேட்கிறார், விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் மே 10ஆம் தேதி ஜோசப் விஜய் மைனாரிட்டி அரசு அமைத்தார். தமிழக வெற்றி கழகம் திமுகவின் தோழமை கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகளும் தங்கள் 2 சட்டசபை உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசுக்கு ஆதரவளித்து வெளியிலிருந்து ஆதரவளித்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகள் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. அதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தற்பொழுது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தன்னுடைய பலத்தை அதிகரிக்க முடிவு செய்துள்ளது. தனது ஆதரவால் தமிழக வெற்றி கழக அரசு நடைபெற்று வருகிறது. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திட்டமிட்டுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகளும் இணைந்து தமிழக வெற்றி கழகத்திடம் வருகிற சட்டசபை தேர்தலில் தங்களுக்கு போட்டியிட தலா 5 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளன. ஆனால் தமிழக வெற்றி கழகமோ வழக்கம் போல 2 தொகுதிகள் வழங்கலாம் என்று முடிவு செய்திருந்தது. தற்பொழுது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 5 தொகுதிகள் கேட்கின்றன. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய கவலையை அளித்துள்ளது. ஏனென்று சொன்னால் மேலும் பல கட்சிகளை இணைத்து கூட்டணியை விரிவாக்க தமிழக வெற்றி கழகம் முயற்சித்து வருகிறது. 2 கட்சிகளுக்கும் தலா 5 தொகுதிகள் என்று சொன்னால் 10 தொகுதிகள் ஒதுக்கியது போக மீதும் 29 தொகுதிகள் தான் இருக்கும். மீது 29 தொகுதிகளில் மற்ற கட்சிகளுக்கும் தொகுதி ஒதுக்க வேண்டும், தானும் போட்டியிட வேண்டும். ஆக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகளும் தலா 5 தொகுதிகள் கேட்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஜோசப் விஜய் கவலையில் ஆழ்ந்துள்ளார்.